Hi dear student, how are you? I hope you all doing well at home. Welcome back science class from 8th standard. In this video sessions we are going to learn chapter 7 conservation of plants and animals. Already last class la வந்து இந்த lesson நம்ம பார்த்திருப்போம். இந்த லெசனை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா அனிமல்ஸு பிளான்ட்ஸு இதெல்லாம் எங்கே தங்கியிருக்கும், எப்படி பாதுகாப்பாக வச்சுருக்கலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதை பற்றி தான் இப்போது பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படின்னாலே என்னதுன்னா உயிர்கோளம் இருப்பு நிலைனா உயிர்கோளங்கள், என்னென்ன உயிரினங்கள், அது தாவரங்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், எதெல்லாம் வந்து அந்த உயிர்கோளத்தில் இருக்குதோ அதெல்லாம் வந்து சேர்த்து பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு பேர் தான் என்னது பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். Children along with Professor Agamat and Madhavji enter the Biosphere Reserves area. Madhavji explained that the Biosphere Reserves, they are areas meant for conservation of biodiversity. As you are aware that biodiversity is the variety of plants, animals and microorganisms generally found in an area. The Biosphere Reserves help to maintain the biodiversity and cultures of that area. The biosphere reserves may also contain other protected area in it. The Pachmarchi Biosphere Reserves consist of one national park named Satpura and two wildlife sanctuaries named Buri and Pachmarchi. இதில் என்னென்னா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் உயிர்கோள இருப்பு நிலையில் என்னென்ன பொருளெல்லாம் அடங்கியிருக்குன்னா பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம், இது எல்லாமே வந்து அதுக்கு தேவையான இனங்களை வந்து சேகரித்து வைக்கிறதுக்கு. இனங்கள்னால் அதோடைய இப்போ பிளான்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டால் ஒரு வகையான மரத்தில் அதிலே நிறைய இனங்கள் இருக்கும், அதாவது ஸ்பீஷியஸ். அந்த மாதிரி இனங்களெல்லாம் வந்து சேர்த்து பாதுகாப்பாக வளர்க்குறதுக்கு பேர் தான் இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது. அதே மாதிரி விலங்குகளும் அதே மாதிரி தான். விலங்குகளை ஒரு வகைனா இப்போ வந்து இப்போ வூல்ஃப் எடுத்துகிட்டுனா அதோடைய வெரைட்டிஸ் என்னென்னலாம் இருக்கோ அதை எல்லாமே சேர்த்து பாதுகாப்பாக வளர்க்குறதுக்கு பேர் தான் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸு. பயோடிவர்சிட்டினா பல்லுயிர்னால் அங்கே எல்லா உயிரினங்களும் சேர்ந்து பாதுகாப்பாக வச்சு வளர்க்குறதுக்கு பேர் தான் பயோடிவர்சிட்டி. அதில் பார்த்தீங்கன்னா பச்மார்ச்சி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் கன்சிஸ்ட். பச்மார்ச்சி அங்கே என்னென்னா பச்மார்ச்சி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் உயிர்கோள அமைப்பு அண்டு ஒன் நேஷ்னல் பார்க் தேசிய பூங்கா, அதோடைய பேர் வந்து சாத்புரா அண்ட் டூ வைல்ட் லைஃப் காட்டு வனவிலங்கு சரணாலயம், அது பூரி அண்டு பச்மார்ச்சி. இதை பற்றி தான் நம்ம இங்கே கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இதிலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. மேலே இது வந்து பச்மார்ச்சி சாங்சுரி. நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள் நீமங்கான், இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற பயோஸ்பியர் அண்டு நேஷ்னல் பார்க்கு இது எல்லாம் இருக்கிறது தான் நமக்கு பாடமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. பூரி சாங்சுரி, பூரின்றது சாங்சுரி ஒரு சரணாலயம். சௌர்னா அண்டு பூரி, தாவா ரிசர்வியர், பச்மார்ச்சி, ஓகேவா. இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல என்னென்ன வகையான அனிமல்ஸு பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து பயோஸ்பியரில் இருக்குது அப்படின்னு காமிக்கிறது தான் இந்த பிக்சரை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டிஸ் 7.4. Activities 7.4. List the factors disturbing the biodiversity of your area. Some of these factors and human activities may disturb the biodiversity. Annoying list these human activities. How can these be checked? Discuss in your class and write a brief report in your notebook. இதனா உங்களுடைய ஏரியாவில் பயோடிவர்சிட்டி அப்படின்னு பல்லுயிர் இருப்பு நிலை அப்படின்னா ஏதாவது இந்த மாதிரி உங்கள் ஏரியா சம்மந்தப்பட்டது இடத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பயோஸ்பியரு சரணாலயம் இந்த மாதிரி இருந்ததுன்னா அங்கே என்னென்ன காரணிகளால், அதாவது ஃபேக்டர்ஸ், அனிமல்ஸையோ இல்லை பிளான்ட்ஸையோ வந்து பாதிக்கக்கூடிய ஏதாவது காரணிகள்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து ஒரு நோட் புக்கில் நோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளோரா அண்டு ஃபவுனா அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நேம் சொல்லி அழைக்கிறது தான் ஃப்ளோரா ஃபவுனா. ஃப்ளோரா அப்படின்னா பூக்கும் தாவரங்களுக்கு அப்படி தாவரங்களை குறித்து சொன்னால் அதுக்கு பேர் ஃப்ளோரா. அண்ட் ஃபவுனானா அனிமல்ஸை குறித்து சொன்னால் அதுக்கு பேர் ஃபவுனா. ஓகேவா.
As the children walk around the biosphere reserves, they appreciate the green wealth of the forest. They are very happy to see all tall, thick trees and animals inside the forest. Suddenly, Baheli finds rabbit and wants to catch it. She starts running after it. Professor Agama stopped here. He explained that animals are comfortable and happy in their own habitat. We should not disturb them. Madhavji explained that some animals and plants typically belong to a particular area. The plants and animals found in a particular area are termed flora and fauna of that area. இதில் என்னென்னா அதாவது அனிமல்ஸுக்கும் பிளான்ட்ஸுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. தாவரங்கள்னு பார்த்தா ஃப்ளோரா அண்ட் அனிமல்ஸ்னு பார்த்தா ஃபவுனா. அப்படி இருக்கும்போது இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் என்ன ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ பஹேலி என்ன பண்ணுறா, திடீர்னு ஒரு ரேபிட்டை கையால் பிடிக்கிறா, கேட்ச் பண்ணி பிடிக்கிறா. ரேபிட் என்னது, முயல். அப்படி பிடிக்கும்போது அவருடைய ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாரு, அதை தடுத்து நிறுத்துறாரு. இந்த மாதிரி பிடிக்கக்கூடாது, நம்ம அனிமல்ஸை நம்ம எப்பயுமே வந்து என்ன பண்ணணும், அதை தொல்லை தரக்கூடாது. என்ன பண்ணணும், நம்ம அனிமல்ஸ்லாம் நம்ம துன்புறுத்தக்கூடாது, அதுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது. அதுவும் அது ஒரு உயிர் தானே, அதை நம்ம வந்து இது மாதிரி கஷ்டப்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. The plants and animals found in particular area termed flora and fauna of the area. Next, இந்த காட்டுக்குள்ளே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ன வகையான மரங்கள் இருக்குது, பயோஸ்பியரில் என்ன வகையான விலங்குகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சால் அப்படின்றனா அது ஒரு வகையான மரம். டீக்னா தெரியும் உங்களுக்கே, தேக்கு மரம். மேங்கோ, ஜாமுன், சில்வர் ஃபென்ஸ்னா பெரணி அப்படின்ற ஒரு தாவரம். அர்ஜுன் எக்ஸெட்ரா ஆர் த ஃப்ளோரா அண்டு சின்கானா, ப்ளூபெல், பார்க்கிங் டீர், சீட்டால், லியோபோர்ட், வைல்ட் டாக், wolf, etc. are examples of the fauna of the Pachmarchi Biosphere Reserves. இதிலே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். இதில் வந்து தாவரங்களும் இருக்குது, அனிமல்ஸும் இருக்குது. அப்போ பயோஸ்பியரில், பச்மார்ச்சி பயோஸ்பியரில் என்னென்ன வகையான தாவரங்கள் இருக்குது அண்டு விலங்குகள் அப்படி இருக்குன்றதை இதில் இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இது பாருங்கள், இங்கே என்ன, சீட்டால்ன்றது ஒரு வகையான மான். அண்டு பார்க்கிங் டீர், குறைக்கின்ற மானும் இருக்குது. நெக்ஸ்ட்டு லியோபோர்டு, வைல்டாக்கு, வூல்ஃப் எக்ஸட்ரா, இது மாதிரியெல்லாம் நிறையா விலங்குகளும் இருக்குது, தாவரங்களும் இருக்குது. விலங்குகளும் இருக்குது. அப்போ இதெல்லாம் சேர்ந்து காணப்படுறதுக்கு பார்த்தா பச்மார்ச்சி ரிசர்வ்ஸ், பயோ ரிசர்வ்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 7.5. Try to identify the flora and fauna of your area and list them. உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஃப்ளோரா அண்டு ஃபவுனா அப்படின்ற ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அதை ஒரு இதாக லிஸ்ட்டு போட்டு எடுங்க அப்படின்றது இந்த ஆக்டிவிட்டியை 7.5ல் நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி உங்கள் ஏரியா சம்மந்தப்பட்ட விலங்குகளோ இல்லை வந்து தாவரங்களோ வித்தியாசமாக இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எண்டமிக் ஸ்பீஷியஸ் அப்படின்னால என்னதுன்னா உள்ளூர் இனங்கள். அதாவது ஒரு சேர இருக்கிற இனங்களை பற்றி படிக்கிறது. Soon the group quietly enter the deep forest. Children are surprised to see a very big squirrel. Squirrel has a big fluffy tail. They are very curious to know about it. Madhavji tells them that it is known as the giant squirrel and is endemic to this area. Endemic ஸ்பீஷியஸ்னால் உள்ளூர் இனங்கள். இந்த உள்ளூர் இனங்கள்னால் அந்த ஒரு இடத்துக்குள்ளே இருக்கிற என்னென்ன அனிமல்ஸு தாவரங்கள் இருக்குது அதை பற்றி பார்க்குறது தான் உள்ளூர் கிடைக்கக்கூடிய இனங்கள். அதாவது ஒரு நிறைய வகைகள் சேர்ந்தது தான் ஒரு ஸ்பீஷியஸில் வரும். Soon the group of quietly enters-னால் அது ஸ்டூடெண்டெல்லாம் குவைட்டாக வந்து உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு பிக் ஸ்குரியல், அதோடைய ஃப்ளப்பியாக இருக்கிற அதோடைய டெய்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புஸ்ஸுன்னு இருக்கிற மாதிரி ஒரு டெய்லு அந்த மாதிரி ஒரு அணில் நம்ம சாதாரணமாகவே நம்ம ஊர்லலாம் பார்த்துருப்போம், சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இதோடைய காட்டு அணில் எப்படி இருக்குன்னா நல்லா ஃப்ளப்பி டெய்லில் நல்லா பெருசாக இருக்கும். அதோடைய டெய்லெல்லாம் பார்த்திங்கன்னா இதை பாருங்கள், இந்த பிக்சரை பார்த்திங்கனாலும் தெரியும் உங்களுக்கு. ஜெயிண்ட் ஸ்குரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய வாலெல்லாம் ரொம்ப நீளமாகவும் இருக்கும், அதோடைய பாடியும் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்குற ஜெயிண்ட்னா அது ராட்சதமான ஒரு அணிலை நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, அணிலை பார்க்க முடியுது நம்மளால்.
ஓகேவா. நெக்ஸ்ட் endemic species are those species of plants and animals which are found exclusively in the particular area. They are not naturally found anywhere else. A particular type of animals or plant may be endemic to zone, a state or country. Madhavji shows sal and wild mango. அதாவது இதோட பிளான்ட்ஸு அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஒரே வகையான இனங்களை கொடுக்காம பலவேறு இனங்களை வந்து சேர்த்து ஒரு இடத்துல வளர்க்குறதுக்கு பேர் தான் எண்டமிக் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த சால் ட்ரீ, சால் தட் மீன்ஸ் சால்னது அது ஒரு வகையான மரம். வைல்டு மேங்கோ காட்டில் வளரக்கூடிய மா வகை மரம், அதாவது மாமரத்தில் அதுவும் ஒரு வகையாக இருக்கிறது. இதெல்லாமே வந்து எண்டமிக் ஸ்பீஷீஸில் சேர்ந்ததாகும். அண்ட் நெக்ஸ்ட்டு அது பாரு, ஐ ஹாவ் ஹியர்ட் தட் சம் ஆஃப் தி எண்டமிக் ஸ்பீஷஸ் மே வானிஷ். இட்ஸ் ட்ரூ. இது எல்லாமே வந்து நான் மறந்து போயிடுமே அப்படின்ற மாதிரி, இது உண்மைதானா? ஐ ஹாவ் ஹியர்ட் த சம் ஆஃப் தி எண்டமிக் ஸ்பீஷியஸ் மே வானிஷ். இஸ் இட் ட்ரூ? அதாவது என்னது, நிறைய எண்டமிக் இனங்கள்லாம் வந்து மறைந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு endemic flora of the Pachmarchi Biosphere Reserve, Pisan, Indian giant squirrel and flying squirrel are endemic fauna of this area. Professor Agamathy explained that the destructions of their habitat, increasing populations and introductions of the new species may affect the natural habitat of endemic species and endanger their extents. இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதில் வந்து பயோஸ்பியர் உயிர்கோள அமைப்பில் வந்து முக்கியமாக என்ன விலங்குகள் இருக்குன்னா, பிசான்னா காட்டு எருமை, இந்தியன் ஜியன் ஸ்கொரியல்னால் இப்போ சொன்ன மாதிரி காட்டு அணில், இது ஃப்ளையிங் ஸ்கொரியல் பறக்கின்ற அணில், இந்த மாதிரியான வகையான ஒரு இனங்கள்லாம் வந்து இந்த மாதிரி காட்டில் வந்து பாதுகாத்து வளர்க்கப்படுறாங்க. அது வந்து அழியாமல் பாதுகாக்கிறது வந்து நம்முடைய வேலை தான். ஆனால் சில பேர் வந்து பாப்புலேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து அழியக்கூடிய நிலையில் இருக்குது. அதுதான் வந்து என்டேஞ்சர், அழியக்கூடிய நிலையில் இருக்கிற அனிமல்ஸும் இருக்குது, பிளான்ஸும் அனிமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதுவும் தெரியுது, ஸ்பீஷியஸ்னால் இனங்கள், த குரூப் ஆஃப் பாப்புலேஷன்ஸு. ஒரு இனங்களை வந்து விருத்தி செய்கிறதுக்கு வந்து அதோடைய ஆப்ஸ்ப்ரிங் சந்ததிகள் தேவை, அதோடைய ரீப்ரொடியூஸ் தேவை. அப்போது ஒரு இனங்களை பெருக்கிறதுக்கு வந்து இனப்பெருக்கத்தின் மூலமாக அதை வந்து சார்ந்து அதோடைய ஸ்பீஷியஸை இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா? இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதை வந்து வளர்த்து விடணும், ஸ்பீஷியஸை அதிகமாக்கணுமே தவிர அழியக்கூடாது, அழிய வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபைண்ட் த ஆக்டிவிட்டி 7.6ல் பாருங்கள். ஃபைண்ட் அவுட் த எண்டமிக் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆஃப் த ரீஜியன்ஸ் வேர் யூ லிவ். நீங்கள் உங்கள் ஏரியாவில் வாழற இடத்துல அனிமல்ஸு அண்டு பிளான்ட்ஸு இந்த மாதிரி இருக்குதா? அப்படி இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்து வைங்க, எழுதி வைக்கலாம் அப்படின்றதான் சொல்கிறாங்க இது. சரியா? அப்போ நம்ம காட்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் அழிக்காமல் பார்த்துக்கணும், பிளான்ட்ஸும் அழிக்காமல் பார்த்துக்கினா நம்முடைய அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரை என்னென்ன இனங்கள் இருக்குது, எத்தனை வகையான மரங்கள் இருக்குது, எத்தனை வகையான அனிமல்ஸ் இருக்குது, அதோடைய சந்ததிகள் எப்படி வளர்ந்து வருது அப்படின்றத நம்ம பயோஸ்பியர் பச்மார்ச்சி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே this chapter is over. Tomorrow we'll see the next chapter. Okay, thank you.